வணக்கம் மக்களே! வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க வையகம். உங்க எல்லாருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி, வணக்கம். ஏன்னா, நம்ம ஆரம்பிச்ச கொஞ்ச காலத்திலேயே இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்க வளர்த்துருக்கீங்கன்னா, அது உங்களோட பேராதரவும், பெருங்கருணையும், அதற்கு மேல் இருக்க என் அப்பன் முருகனோட தனிக்கருணையும், அது மற்றும் என்னுடைய இஷ்ட தெய்வம் அனைத்து தெய்வத்தோட கருணையினால தான். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் என்னன்னா, பிரதோஷம். பிரதோஷம் வழிபாடு, விரதம் நான் ஏற்கனவே தனிப்பதிவு குடுத்துருக்கேன். இருந்தாலும் ஏன் இப்ப தனியா குடுக்குறேன்னா, இன்னைக்கு வந்திருக்கிறது செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். செவ்வாய்க்கிழமை பிரதோஷங்கிறது ரொம்ப ரொம்ப அதிவிசேஷமானது. ஏன்னா, இது ருண விமோச்சன பிரதோஷம். அதாவது உடல் நோய், கடன். இது 2ம் இருந்தா நமக்கு கண்டிப்பா செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்த நம்ம விடவே கூடாது. அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து வழிபடணும். விரதம் இருக்கிற முறைல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னைக்குமே ஒண்ணுதான். உங்களால பட்டினியா இருந்து விரதம் இருக்கணும்னா, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்து, மாலையில 4:30 மணி, 6 மணி வரைக்கும் பிரதோஷம் வழிபாடு எல்லாமே நடக்கும். சிவனுக்கும், நந்திக்கும். ஃபர்ஸ்ட்டு நந்தி தான் பண்ணுவாங்க. நந்திகேஸ்வரருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணுவாங்க. அதுநாள் வரைக்கும் நீங்க இருந்து சாமி கிட்ட போய் வழிபாடு பண்ணி, அதுக்கப்புறம் உங்க விரதத்த நீங்க பூர்த்தி பண்ணலாம். எங்களால விரதம்லாம் இருக்க முடியாதுங்க. ஆனா நாங்க சாமி கும்பிடுறோம். சாப்பிட்டுக்கலாமான்னா சாப்பிட்டுக்கலாம். தப்பில்ல. நம்ம உடம்பு எதுக்கு நம்ம உடம்பு ஒத்துழைக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம விரதம் இருந்துக்கணும். இப்ப பட்டினியா இருக்கிறீங்கன்னா தண்ணி நல்லா குடிச்சுக்குங்க. ஏன்னா பிரதோஷம் அப்பெல்லாம் கூட்டமா இருக்கும். கோயில்ல நமக்கு மயக்கம் கூட வரலாம். சரி. அத விட இன்னும் நெறைய விஷயங்கள இந்த ருண விமோச்சன பிரதோஷத்தோட நான் ஷேர் பண்றேன் உங்கள்ட்ட. ஏன்னா இது கடன் நீக்கும் பிரதோஷ வழிபாடு. அப்படி இருக்கும்போது நம்ம அது சம்பந்தப்பட்ட நாம தகவல்கள குடுக்கணும் இல்லையா? அதனால அதையும் சேர்த்து குடுத்துருக்கேன். முக்கியமா என்னன்னா, 2 விஷயம் பண்ணுங்க. நீங்க விரதம் இருக்கீங்களோ, இல்லையோ அது தனி விஷயம். ஆனா, விரதம் இருக்கிறோமோ, இல்லையோ, அன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போயிட்டு எந்த பிரதோஷம், அதாவது எந்த வகையான தோஷமா இருந்தாலும் அத நீக்கிறதுக்கு பேரு தான் பிரதோஷம். அப்படி இருக்கும்போது நீங்க பிரதோஷத்துல போய் கலந்துக்கிட்டு, உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருள் ஏன்னா அவர் அபிஷேக பிரியர் இல்லையா? அபிஷேக பொருள்கள நீங்க எத வேணாலும் வாங்கி தரலாம். என்ன? முக்கியமா 2 பொருள், 3 பொருள் சொல்றேன். விபூதி. கண்டிப்பா விபூதிய நீங்க வாங்கி குடுத்தீங்கன்னா, கோடி கடன் இருந்தாலும் கரையும் அன்னைக்கு. ஏன்னா, அன்னைக்கு அது அபிஷேகத்துல யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? விபூதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அத தாண்டி ஆ இது குடுக்கலாம். இளநீர். ஏன்னா, அவர் உக்ரன் இல்ல. அவர் எப்பவுமே என்ன சொல்றது? அவர் அக்னிஸ்தலம். அவர் எப்பவுமே உஷ்ணமா தான் இருப்பார். அவர குளிர்விக்கணும். அதனால கம்பல்சரி இது வாங்கி தரலாம். சந்தனம். சந்தனமும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல எது உங்களுக்கு கிடைக்குதோ ஒரு பொருள் வாங்கி குடுத்தாலும் போதும். முக்கியமா பால். சரி. அதுக்கப்புறம் முக்கியமா இந்த வழிபாடு நெறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்கலாம். கேள்விப்படாமயும் இருந்திருக்கலாம். என்னன்னா, பிரதோஷ காலத்துல பாத்தீங்கன்னாக்கா, இந்த சோமசூத்திர வழிபாடு. அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க நந்திகேஸ்வரர் வணங்கணும். நந்திகேஸ்வரர் வணங்கிட்டு, சிவன நீங்க வழிபடக்கூடாது. அப்படியே ஆ ரிவர்ஸ்ல வரணும். ரிவர்ஸ்ல கோமிகி தொட்டி, அதாவது நீர்த்தேக்க தொட்டி, அபிஷேகம்லாம் பண்ணி தண்ணி வரும் பார்த்தீங்களா? அதுதான். அந்த இடம் வரைக்கும் வரணும். திரும்பியும் சிவன பார்க்கணும். சிவன அந்த ஆ இது நந்தியோட கொம்புக்கு இடையில பார்க்கணும். இந்த மாரி நீங்க ஒவ்வொரு தடவையும் 3 தடவ செய்யணும். ஏன்னா, இதுதான் சோமசூத்திர வழிபாடு. ஓகேங்களா? அதாவது அந்த நீர்த்தேக்க தொட்டிய தாண்டிடவே கூடாது. இப்படியும், அப்படியும், இப்படியும், அப்படியும் அப்படிதான் வரணும். பிரதோஷ காலத்துல. அத தாண்டி நம்ம முக்கியமா சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னாக்கா, ஆ இது ருண விமோசனம் ஆலயம் சொல்லிட்டு திருச்செறையில இருக்கு. இந்த கோவிலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கோவில் உங்களால பண்ண முடிஞ்சா போயிட்டு வாங்க. அப்படி பக்கத்துல இருந்தீங்கன்னா, தாராளமா நீங்க இது இவருக்கு நீங்க பிரதோஷம்னு இல்லங்க. டெய்லியுமே போனீங்கனாலும் நம்மளோட கோடி கடன் இருந்தாலும் கரையறதுக்கு உண்டான வாய்ப்ப அவர் நமக்கு வழங்கி தருவார். அதுக்குண்டான உழைப்பு நமக்கு உழைக்கிறதுக்கு உண்டான வழிய அவர் ஏற்படுத்தி தருவார். இந்த கோவிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. இது ருண விமோச்சன ஆலயம் திருச்சேறை என்ற இடத்துல இருக்கு. ஏன்னா, இன்னைக்கு இது சம்பந்தப்பட்ட பதிவாத்தான் நான் உங்களுக்கு குடுக்குறேன். இது பழைய வீடியோலேருந்து எடுத்தது. இப்படிதான் இருக்கும் மூலவர். இங்க போயிட்டு நீங்க சாமிய பாடி, பதிகம் இதுலயே அட்டாச் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, சிவபுராணம் தான். எந்த சிவவிரதமா இருந்தாலும், சிவபுராணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி முருகருக்கு கந்த சஷ்டி கவசம் படிக்கிறோமோ, திருப்புகழ் படிக்கிறோமோ, அதே மாதிரி சிவனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா
கண்டிப்பாக இந்த சிவபுராணம் தான். அது போக திருஞான சம்பந்தர் எழுதியார்லேயே கடன் நீக்கும் பதிகத்தையும் இதோட நான் இணைச்சிருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பிரதோஷ வரலாறு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எதுக்கு இதை நான் தனியாக இப்போ கொடுக்குறேன்னா, அந்த பார்க்கடலை கடையும் போது தான் மகாலட்சுமி தோன்றினாங்க. வெண்சங்கு தோன்றுச்சு, வலம்புரி சங்கு தோன்றுச்சு, கடல்லேருந்து உப்பு எல்லாமே வந்தா மாதிரி அமிர்தம் வர்றதுக்கு முன்னாடி என்ன வந்ததுன்னா ஆலகால விஷம் தான் வந்தது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் பிரதோஷம் அவ்வளோ சிறப்புனா, தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடையும் போது அந்த ஆழகால விஷயத்த என்ன பண்ணாங்க, தேவர்கள் போய் சுவாமி முதல் வந்த பொருள் இதுதான், அதனால உங்களுக்கே இதை நாங்கள் கொடுக்குறோம் அழகா சொல்றான். அவரும் என்ன பண்றாரு, அதை வாங்கி குடிச்சிடுறாரு. ஆனா பார்வதிக்கு அவர் கொஞ்சம் மயக்கம் வந்த உடனே பார்வதி தேவி என்ன பண்றாங்கன்னா, அவர் குடல்ல கை வச்சு அழுத்தி அந்த விஷத்தை உடல் முழுவதும் பரவாம இருக்கிறதுக்கு அவருக்கு எல்லா இதுவும் பண்றாங்க. அதனால அது அந்த தண்டத்திலேயே குடல்ல தண்டத்திலேயே நின்றுடுது. ஆனா அவர் மயங்கி விழுறாரு. ஆனா மயங்கி விழுந்த ஸ்தலம் எது தெரியுமா? அவர் மயங்கி விழுந்த ஸ்தலம் எதுனா ஆந்திராவுக்கு பார்டர்ல இருக்கிற சுருட்டப்பள்ளி. நீங்க எந்த சாமிக்கும் சயனகுலம் பார்த்துருக்க முடியும். ஆனா சிவபெருமானுக்கு மட்டும், ஏன்னா அவர் மயங்கி விழுந்து படுத்துடுறாரு இல்லையா, அப்படி படுத்த இடம் தான் பாத்தீங்கன்னாக்கா சுருட்டப்பள்ளி பள்ளிகொண்டேஸ்வர சுவாமி டெம்பிள். ஸோ பக்கத்திலே பார்வதி அம்பாள் இருப்பாங்க, அவர் மயக்கத்தில் இருக்காங்க, தேவர்கள் எல்லாருமே இருக்காங்க. இப்போ என்னன்னா இவங்க அதுக்கப்புறம் அமிர்தம் வருது, அமிர்த தேவர்கள் எடுத்துக்கிறாங்க. அடுத்த நாளுக்கு தான் அவங்களுக்கு தெரியுது, ஆகா நமக்காக அவர் விஷத்தை அருந்தி அவர் இது பண்ணாரு, சிவபெருமான் சாப்பிட்டாரு, அவருக்கு ஒரு நன்றி கூட சொல்லலைன்னு நினைச்சு என்ன பண்றாங்க, அடுத்த நாள் போயிட்டு அவர் எங்களை மன்னிச்சிருங்க சுவாமி, அமிர்தம் வந்தோன்னா மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பரவாயில்லன்றாரு. இப்போ கடன் தொல்லை, இது செவ்வாய்க்கிழமை வர்றதுனால கடன் தொல்லை தீர்றதுக்கு உண்டான பதிகம் கோவில் திருச்சேரை. அந்த திருச்சேரை பார்த்தாச்சு, அதுதான் ருண விமோச்சனர் சார பரமேஸ்வரர் ஆலயம். இது என்னைக்கு போய் வழிபடலாம்னா திங்கட்கிழமை சிவனுக்கு உகந்த நாள் இல்லையா, அதனால திங்கட்கிழமை போய் வழிபட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு என்னன்னா திருவீழி மழலை என்ற பதிகம் திருஞான சம்பந்தர் அருளிச் செய்து. இந்த பாட்டை பாடிதான் திருஞான சம்பந்தர் சிவபெருமானிடத்திலே பொற்காசை படிக்காசாக பெறுகிறார். அதை வைத்துத்தான் அவர் எல்லா கோவிலுக்கும் சென்று நற்பணி புரிகிறார். ஓகேங்களா? இப்ப அந்த பதிகத்தை பாடிடுவோம். இதை பாடினா வறுமை நீங்கும், காசு வரும், செல்வம் சேரும். வாசி தீரவே காசு நல்குவீர், மாசின் மேழீர் ஏசல் இல்லையே. இறைவர் ஆயினீர் மறைக்கொள் மேழையீர், கரைக்கொள் காசினை முறைமை நல்குமே. செய்ய மேனியீர் மெய்க்கொள் மேழையீர், பைகொள் அரவினீர் உய்ய நல்குமே. நீர் ஊசினீர் ஏறு தேரினீர், ஏறத்தேரினீர் கூற மிழையீர் பெரும் அருளுமே. காமன் வெவ்வோர் தூம கண்ணினீர், நாமம் மிழையீர் சேமம் நல்குமே. பிணிகொள் சடையினீர் மணிகொள் மிடறினீர், அணிகொள் மிழையீர் பணிக்கொண்டருளுமே. மங்கை வங்கினீர் துங்க மிழையீர், கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே. அரக்கன் நெறிதர இரக்க மெய்தினீர், பரக்க மிழையீர் கரக்கை தவிர்மினே. அயனும் ஆளுமாய் முயலும் முடியினீர், இயலும் மிழையீர் பயனும் அருளுமே. பரிகொள் தலையினீர் அறிவதறிகிறார், விரிகொள் மிழையீர் பிரிவதறியதே. காழி மாநகர் வாழி சம்பந்தன் விழி மிழலை மேல் தாழும் மொழிகளே. இது விழிமிழலை அந்த பதிகம் திருஞான சம்பந்தர் அருளிச் செய்து காசு பெற்றார். இந்த பாடலை பாடும்போது நம்ம கடன் கண்டிப்பா நீங்கும். காசு சேரத்துக்கும் ஒரு பதிகம் அருளி செய்திருக்கார். அதை நான் தனிப்பதிவா தரேன், ஏன்னா அது கொஞ்சம் பெருசு. மக்களே, பிரதோஷம், ருண விமோச்சன பிரதோஷம் எப்படி வரலாறு, அதுக்கப்புறம் அந்த எப்படி வலம் வரணும், சிவனை வலம் வரும் முறை, அப்புறம் எந்த பதிகம், எந்த திருப்பதிகம், எந்த திருக்கோவில் எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நீங்க இந்த